அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சுதர்ஷன். கோவை பொதுமக்கள்லாம் சேர்ந்து இந்திய வரலாற்றில் உலக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கேண்டிடேட், எங்களுடைய எம்பி கேண்டிடேட் திரு அண்ணாமலைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் பப்ளிக் ஃபார் அண்ணாமலை, PFA, பப்ளிக் ஃபார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கணும். எங்களோட பணி என்ன வருதுன்னா, இந்த எலெக்ஷன்ல ஒரு நேர்மையானவர், ஒரு தூய்மையானவர், ஒரு கோவை மக்களுக்கு ஒரு விடிவெள்ளியா ஒருத்தர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் பொதுமக்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 18,000 தன்னார்வலர்கள் வந்து நாங்க போய் வீடு வீடா வீதி வீதியா போய் நாங்க வந்து ஓட்டு சேகரிச்சோம். சேகரிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்க பார்த்திருக்கோம். பொதுமக்களா நாங்க மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் பார்த்திருக்கோம் திரு அண்ணாமலைஜி அவருக்கு. அப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் என்ன அப்படின்னா, ஓட்டு அளிக்கிற அன்னைக்கு, போலிங் டே அன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க, எங்களுக்கு சார்ந்தவங்க, நாங்க போய் ஓட்டு கேட்டவங்க, ஐயா தயவு செய்து வந்து நல்ல ஒரு எம்பி வேணும் கோயம்புத்தூருக்கு, தயவு செய்து நீங்க கண்டிப்பா வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டவங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டது. அவங்களுக்கு வாக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப வந்து மனவேதனை ஆயிடுச்சுங்க. கோபம் ஒரு பக்கம், மனவேதனை ஆயிடுச்சு, மன உளைச்சல் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு வந்து ஒரு 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 மாபெரும் ஒரு வெற்றியை பெறப்போற தலைவருக்கு ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் வந்தா கூட நம்மளால தாங்க முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு சதியை செய்திருக்கிறார்கள். அதுக்கான உதாரணம் நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. கவுண்டம்பாளையம் ஒரு உதாரணம், அது வந்து சாம்பிள் தான். இது ப்ரூஃப், ஒரு சின்ன ப்ரூஃப். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி கவுண்டம்பாளையம் ஒரு சின்ன ப்ரூஃப் தான். அது இல்லாம எல்லா பூத்துலயும் கிட்டத்தட்ட 50, 100 அப்படின்னு இது கணக்கே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஓட்டுகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அதை கண்டித்து, ஜனநாயக படுகொலையை கண்டித்து இன்னைக்கு வந்து மக்கள், பொதுமக்களாகிய நாங்கள் பீப்புள் ஃபார் அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்தோடைய சார்பாக இங்க வந்து நாம வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம், ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது எங்களுடைய நோக்கம் என்னன்னா, கண்டிப்பா வந்து மாவட்ட ஆட்சியாளர் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும். கண்டிப்பா தீர்வு கொடுங்க. ஏன்னா ஆமாங்க அவங்களோட டெலிட் ஆயிடுச்சுங்க, சாரிங்க அப்படின்னு சொன்னா பத்தாது. எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி அடுத்த வரப்போற சட்டசபை தேர்தலில் இந்த மாதிரி நடக்க கூடாது, இந்த மாதிரி நடக்க விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணி கொடுக்கறதுக்காக தான் இந்த போராட்டத்தை நம்ம முன்னெடுத்து நடத்தியிருக்கோம். வணக்கம். கண்டிப்பா அவர் பண்ணுவார்னு எதிர்பார்க்கிறோம். நாங்க வந்து அண்ணா நல்லா புரியும், நாங்க அரசியல் கட்சி கிடையாது, புரியுதுங்களா? நாங்க அரசியல் கட்சி கிடையாது. அரசியல் கட்சி ஏன் பார்க்கல, அதிகாரிகள் ஏன் பார்க்கல, இதுக்கு கேள்வி சொல்றதுக்கு நான் இல்லைங்க. அது அவங்க அரசியல் கட்சி எங்க தலைவர் உட்கார்ந்து பார்க்க மாட்டார் இல்லையா? எங்க தலைவர் இந்தியாவே பார்க்கணும், எங்க தலைவர் அவர் உட்கார்ந்து பார்க்க மாட்டார். நாங்க அவரை தலைவரா எடுத்துக்கிட்டு நாங்க வந்து போராட்டம் பண்றோம். அப்படி இருக்கும்போது பொதுமக்களாக தான் நாங்க இந்த குறையை சொல்றோம். இதுல யாரு சொல்லலைங்கிற முக்கியம் இல்லைங்க, யாரு சொல்லுங்க, என்ன விஷயம் நடந்திருக்குங்கிறதா முக்கியம். திருப்பி வந்து ஏன் வந்து பார்க்கல, ஏன் பார்க்கலங்கிற ஒரு கேள்வியே ஒரு சரியான கேள்வியா இருக்காது. அதனால தயவு செய்து, ஆமா எப்படிங்க வாக்காளர் பட்டியல் வந்து பொதுமக்களுடைய பார்வைக்கு தான் கொடுக்குறாங்க. ஆமாங்க அண்ணா, நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஜனவரி 22ஆம் தேதி நான் உங்களுக்கு வந்து சாம்பிள் கொடுக்குறேன், கேஸ் கொடுக்குறேன். அவர் வந்து இந்த வாக்காளர் அந்த இனிஷியல் இது கொடுத்தாங்களா, அப்ப கொடுக்கும்போது டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சிருக்காரு, ஆச்சுங்களா? ஆனா ஓட்டு போடுற அன்னைக்கு 19ஆம் தேதிக்கு ஓட்டு இல்ல, என்ன பண்ணலாங்க? அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னன்னு. பொதுமக்களுக்கான கடமையில அவங்களுடைய வாக்கு இருக்கா இல்லையான்னு பாக்குறது. ஐயா நம்ம செஞ்சீங்களா? இப்ப இவ்வளவு தூரம் வந்து போராட்டம் பண்றதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தோம்னா அந்த வாக்குகளை எப்படி செஞ்சிருக்க முடியும்ல? அது சொல்றேன். அதுக்கு பதில் இல்ல இருங்க. அதாவது பொதுமக்களை தப்பு சொல்றது ரொம்ப ஈஸிங்க. ஈஸிங்க. ஆனால் இல்ல உங்களை சொல்லலைங்க, நான் அரசாங்கத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நான் அதிகாரிகளை பத்தி சொல்றேன், உங்களை சொல்ல, பத்திரிகையாளரை பத்தி சொல்லல. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து பொதுமக்கள், இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு வந்து 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா ஓட்டு போட்டுருக்கேன். என் வீட்டுல எல்லாருக்கும் ஒரு ஓட்டு இருக்கு. என்னப்பா கண்ணா உன் ஓட்டு பாருப்பா அப்படின்னு என் பையன்கிட்ட சொல்றேன். ஓட்டு எடுத்து பாக்குறாப்பா இருக்கு அப்படின்னு அப்படி போறோம். இத வந்து ஒரு காரணமா குறிப்பிடுத்து ஏன் பொதுமக்கள் சரியில்லைன்னு சொல்றதுக்கு எந்த அதிகாரிக்கும் ரைட்ஸ் கிடையாது, எந்த அரசியல்வாதிக்கும் ரைட்ஸ் கிடையாதுங்க. அது நாம தெளிவா இருக்கிறோம். அதனால இது பொதுமக்களுக்காக, பொதுமக்கள் எடுக்கிற போராட்டம். இது நடந்திருக்கலன்னு நம்ம எடுத்துக்கவே மாட்டோமே. எங்களோட ஓட்டு தானே போச்சு, எங்களை சார்ந்தவர்களோட ஓட்டு தானே போச்சு. மத்தவங்களோட ஓட்டு போட்டு அவங்களும் நின்று போராட்டம் இருப்பாங்க, அவங்க போகல, அதனால வரல. எங்களோட வந்து போய் இருக்கா போராடுறோம், அவ்வளவுதான். நான் ஓட்டு போட்டிருக்கேன் பாருங்க, நான் ஓட்டு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல நான் ஓட்டு போட்டிருக்கேன் பாருங்க. அது மட்டும் இல்ல இந்த போராட்டம் அது மட்டும் இல்ல. உலகத்துல இருக்கிற சின்ன குழந்தைக்கு கூட தெரியும், ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல தான் வந்து நம்ம வேட்பாளரோட பேர் வைப்பாங்கன்னு தெரியும். ஆனா ஆல்பபெட்டிக் ஆர்டருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற தேர்தல் ஆணையத்துல வாக்கு அது பதிவு பண்ற எந்திரத்தை மாத்தி வச்சிருக்காங்க. அதுக்காக நான் போராடினேன். நீங்க கேட்டீங்களா ஏன் அப்பவே பொதுமக்கள் நான் போராடி இருக்கேன். சாரதா நர்சரி ஸ்கூல்ல
இல்ல இந்த வாக்களிப்பு வந்து இப்ப போடுற சிஸ்டம் தப்பு அப்படின்னு சொல்லி நான் போராடி இருக்கிறேன். போராடுறதுக்கு அப்புறம் வெற்றியும் பெற்றிருக்கேன். உடனே மாத்தி வச்சிருக்காங்க. அப்ப என்ன தெரியுது? ஒருத்தர் மாத்தி வைக்கிறாங்கன்னு என்ன தெரியுது? தப்பு நடந்ததுனால மாத்தி வைக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கு இது குறித்து நீங்க புகார் அளித்தீங்க? ஆமா சார், நிறைய பண்ணிருக்கோம். தேர்தல் ஆணையம் உங்களுக்கு என்ன இது வரைக்கும் வரல. இன்னைக்கு கலெக்டருக்கு மனு கொடுக்க போறோம். மோடியின் ஆட்சியில் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் முறையா செயல்படுது? ஐயா இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் நம்மளுடைய பிரதம மந்திரியா ஆட்சி பண்ணும் மோடிக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க ஐயா. இந்தியன் ஏரியான தனிப்பட்ட ஒரு அமைப்பு. தயவு செய்து வந்து மோடி வந்து சொல்லி பண்ணுவாருங்கிறதுலாம் வந்து இது யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம சொல்ற குறை என்ன சொல்றோம்? கோவை மாவட்டத்துடைய அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சரி, இவ்வளவு கேள்வி கேட்கலாம்ல. கோவை மாவட்ட அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? மாநகராட்சி அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? எத்தனை பேரை விட்டு எத்தனை டீச்சர்ஸ் போய் வீடு வீடா பாத்துட்டு வர சொன்னாங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. என் வீட்டுல நான் இல்லைங்க, என் பேர் எடுத்துறாங்க, 3 பேர் இருக்கு. அப்ப நீங்க சொல்ல முடியாது இல்லங்க வீட்டுக்கு வந்தோம் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 3 பேர் இருக்கு, நான் மட்டும் இல்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? இதனால இது வந்து ஒரு திட்டமிட்டு பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இதுக்கு கலெக்டர் ஐயா தீர்வு கொடுக்கணும். ரெண்டாவது, வரப்போற தேர்தலில் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரு இப்ப சொல்றீங்க பத்தியா, முன்னெச்சரிக்கையா நாங்க நின்றுருக்கோம். இந்த போராட்டத்தை இன்னைக்கு பண்ணலன்னா 2026 இப்படி நடந்துச்சு கேட்பீங்க. அப்பவே பண்ணிருக்காங்க நீங்க கேட்பீங்களே, அதுக்குதான் ஒரு உதாரணம் இது. சார் பாப்போம் சார். நாங்க வந்து கலெக்டர் கிட்ட முதல்ல நம்பிக்கை வச்சிருக்கோம். கலெக்டர் மேல பயங்கரமான நம்பிக்கை வச்சிருக்கோம். ஏதாவது எடுப்பாருன்னு பார்த்துட்டு நாங்க சொல்றோம். ரீபோல் கேட்கலீங்க. We don't want recall. We want only our vote. We want justice. We don't want a recall. எதுக்கு ரீபோல் போடணும்? எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் செலவு பண்ணிட்டு வந்து ஓட்டு போட்டு போயிருக்காங்க. அவங்களுக்காக நான் ரீபோல் கேட்கல. ஆனால் யாருக்கு ஓட்டு மறுக்கப்பட்டதோ, யாரோட உரிமை மறுக்கப்பட்டதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க சொல்றோம். அதுக்கு என்ன பண்ணணும்?